திரும்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் இப்போது நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் நல்லா நீங்கள் ஒரு ஒய்டாக உங்கள் கதவை திறந்து வைக்கும்போது நீங்கள் வெரைட்டியாக ஃபேஸ் பண்ண முடியும். நீங்கள் அதை சுருக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தங்கத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாது, மற்ற எவ்வளோ அற்புதமான விஷயம் மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா கதை சொல்ல வரும்போது நேரேட்டர்ஸ் வந்து என்னென்ன மாதிரி கதை சொல்லுவாங்க, அது எப்படி ஆச்சரியப்படுத்துவாங்க தெரியும். அவங்க புகழை விட்டு நமக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்க வேண்டியது ஒழிய எனக்கு இந்த மாதிரி கதையை கொண்டு வான்னு சொன்னால் அதில் நம்ம எதையா மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஸோ எனக்கு எப்பயுமே அந்த கணக்கு இல்லை. எனக்கு இப்படி தானே தோணுச்சு. ஏஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உட்காரும்போது ஏன் விஜய் சேதுபதினு தோணுச்சு, முடியும் போது இதுதான் விஜய் சேதுபதினு தோணுச்சு. இவ்வளோ தான் ஏஸ் படம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு நிறைவான். ஆனால் எனக்கு வந்து நான் படத்தில் ரொம்ப ரசிச்சது என்னன்னா, சேதனை ஆன் ஸ்க்ரீனில் இவ்வளவு யாரை கலாச்சார நான் ரீசெண்ட் டயத்தில் பார்க்கவே இல்லை. உங்களை வச்சு செதுக்கி இருந்தாப்புல அது வந்து எங்களுக்கு பயங்கர காமெடியாக இருக்கும். உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு காமெடியாக இருக்குது தான் நாங்கள் அப்படி பண்ணோம். இப்போ நீ சொன்னல அதுதான் பதில். நீங்கள் ரசிக்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணோம். ஜாலியாக தான் இருந்தது. அவரோட போட்டு நிறைய கவுண்ட் நிறைய இல்லை, அது அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவரை கலை இப்போ சொன்னார்ல, இப்போ இதை என்னோடதுல நிறைய அவரோடது இருக்கும். அவரோட நான் 2 பேரும் சேர்ந்து ஒரு சீனை ஒர்க் பண்ணும்போது, இப்போ டேரக்டரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இது போட்டுக்கலாம் அது போட்டுக்கலாம், டப்பிங்கில் இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலான்ற போது நான் ஒரு நிறையா கலாய்ச்சிருக்கேன்னா அதில் முக்கால்வாசி அவர் தான் சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக இப்படி பண்ணுங்க தெரியல அப்படி பண்ணுங்க. அது சட்டை எப்படி சிலிச்சு வரும்ல, அதெல்லாம் இவர் தான் சொல்லுவார். இப்படி பிடிங்க தெரியும், அப்படி பிடிச்சி இழுத்துட்டு வாங்க ஏண்டா அது அந்த இதுவை வந்து அவர் இவருமே அந்த அரையிற சீன்லாம் அவர் தான் சொன்னார்.